மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக லிஸ்ட் போட்டு பழைய ஸ்டாக் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். எப்போதுமே பழைய ஸ்டாக் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வாங்கணும். ரைஸ் மட்டும் மொத்தமாக வாங்கிக்கலாம். எல்லா மளிகை சாமானும் தீரும்போது கொஞ்சம் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கிற காய்கறி மளிகை இதை வச்சு நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொருட்களும் வீணாக போகாமல் இருக்கும். கிச்சன் எப்போதுமே நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட்லெஸ்ஸாக நிறைய திங்ஸ் வாங்கி வைக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணணும். பூச்சி வரும், அடிக்கடி காய வைக்கணும், அதோட பராமரிப்புக்கே நமக்கு நேரம் போயிடும். அதோட சில சமயத்தில் பொருட்களும் வீணாயிடும். அப்புறம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு தேவைப்படுறப்போ மட்டும் வாங்கிக்கலாம். ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாம் என்ன சைஸோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டால் ஒரு கணக்காக ஒரு அளவாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் ஷாப்பிங் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக மீல் பிளான் போட்டு வாங்கினா மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன வாங்குகிறோங்கிறதுல கவனம் இருக்கும், என்ன சாப்பிட்றோங்கிறதுல கவனம் இருக்கும், பணம் செலவு பண்ணுறதுலேயும் நமக்கு ஒரு கவனம் இருக்கும். சில சமயம் 1 வீக் வாங்கின திங்ஸ் கொஞ்சம் 1.5 வீக் அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.